ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் இந்த செட்டிங்குள்ளே EDM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். EDM அப்படின்னா அதாவது நம்ம லேசர் போய் பட்டுட்டு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைம், அந்த வேவ் லென்த் எவ்வளோ டைம் எடுக்குது போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அதை வச்சு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் இது, அதாவது எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அதோட டெஃபினேஷன் EDM அப்படின்றதுக்கு. ஸோ இதுதான் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். EDM ஏன் நான் தனி சப்ஜெக்ட் பண்ணலான்னு சொன்னோன்னா இதில் பிரிசம் நான் பிரிசம் மூடுட்டு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கான்ஸ்டன்ட் இருக்கும். அதாவது எல்லா பிரிசத்துக்குமே பார்த்திங்கன்னா பிரிசத்தை பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் உள்ளுக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்றது தெரியாது. ஸோ அதை தான் பிரிசம் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பிரிசத்துக்கும் கான்ஸ்டன்ட் மாறும். இப்போ பேசிக்காக பார்த்திங்கன்னா லைக்கா ஓட பிரிசத்தில் பார்த்தீங்கன்னா 34.4 mm அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு பிரிசத்துக்கும் பிரிசம் வேல்யூ மாறும். அதில் பிரிசத்துலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ நீங்கள் என்ட்ரு பண்ணி செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் ஒரு சென்டி ஒரு 5 mm அப்படின்ற பக்கத்தில் மாறும். அப்படி மாறுச்சுன்னா வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் EDM மட்டும் செக் பண்ணணும். EDM எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சைட்டில் ஏதாவது வீடியோ இருக்கும்போது உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது பண்ண முடியாது. ஏன் எப்படி செக் பண்ணுறது ப்ராசஸ் மட்டும் சொல்லித்தரேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு கீழே லைட் எரியும் பார்த்தீங்களா, லேசர். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 5 மீட்டர் டேப்ரால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து 5 மீட்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் அதில் பிரிசத்தை வச்சு நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிஸ்டன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்டன்ஸ் மட்டும் பாயிண்ட் கொடுக்க பாருங்கள். கொடுத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் கரெக்டாக வந்ததுன்னா கரெக்டாக இருக்குது, பிரிசம் கான்ஸ்டன்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் எவ்வளோ மாறுதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரிசம் கான்ஸ்டண்ட்டாக மாற்றிக்கணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜரு. ஸோ அப்படி மாற்றும் போது நீங்கள் எரர் இல்லாமல் உங்களால் சைட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் எனக்கு ஒரு 5 mm இடிக்குது, ஒரு 10 mm இடிக்குது அப்படின்னு பட்சத்தில் என்ன ரீசன்னா இதுதான். சரிங்களா? ஸோ இது பண்ணிடலாம். EDM செட்டிங்கில் 2 பேஜ் இருக்குது. ஸோ லேசர் பாயிண்ட் இருக்குது, இது டிஃபால்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிரிசத்தில் நிறைய டைப் இருக்குது. அது ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க. பிரிசம் மினி பிரிசம் இருக்குது, இல்லை பெருசம் 360 பிரிசம் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ நிறைய நான் டீட்டெயிலாக சொல்லலாம். இது நான் பிரிசத்துக்கு எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா பிரிசம் கிடையாது. நம்ம நான் பிரிசத்தில் பிரிசம் யூஸ் பண்ண போகிறதில்ல. தென் பார்த்திங்கன்னா டேரெக்டாக லேசர் பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் பாடி, அதாவது பார்த்திங்கன்னா அந்த சவரோ இல்லை மரமோ இல்லை EB போஸ்ட்டோ அது மேலே பட்டு டேரெக்டாக வருது. ஸோ அதனால் அதுக்கு எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டுமே கிடையாது. அதனால் நான் பிரிசத்துக்கு எந்த கான்ஸ்டன்ட்டுமே கிடையாது. இது மெஷர் மூடு, அதாவது ப்ரிசியஸ்னால் அக்யூரேட்டாக பண்ணணுமா இல்லை ஆவரேஜ், அதாவது பார்த்திங்கன்னா 2 டைம் போயிட்டு வரும். ஃபஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் செக் பண்ணோம். அது 2 டைம் பண்ணும்போது ஒர்க் நம்ம பாயிண்ட் மெஷர் பண்ணும்போது டைம் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணல. ப்ரிசியஸ் மட்டும் கொடுத்துட்டு ட்ராக்கிங்னாலும் அதே மாதிரி தான் ட்ராக் பண்ணோம். 2-3 டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சேவ் ஆகும். கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் சேவ் ஆகும். அதாவது பார்த்தோன்னா ஆவரேஜ்ன்றது ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும், செகண்ட் மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். ரெண்டையுமே ஆவரேஜ் பண்ணி ஒரு வேல்யூவாக சேவ் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஆவரேஜ் அப்படின்றது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இதிலே கொடுத்துட்டோம், ஒரு டைம் கொடுத்துட்டோம் உடனே சேவ் ஆயிரும். நம்ம எல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் ப்ரிசியஸில் இருக்குது. நான் ப்ரிசியஸில் பார்த்திங்கன்னா அதுன்னு பார்த்திங்கன்னா டேப் அப்படின்றது ஒன்று இருக்குது. டேப்பு நான் பிரிசம் டேப்புன்றது சீட்டுன்னு சொல்லுவாங்கங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரிஃப்ளெக்டர் டேப், அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதில் பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ அதுக்காக தான் இந்த டேப்பு அப்படின்றது எங்கள் டீமில் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1 mm 2 mm அது மாதிரி திக்னஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுவும் நான் பிரிசம் மாதிரி தான். ஸோ அதனால் பெருசாக அதுக்கு கான்ஸ்டன்ட்டு தேவையில்லை. நீங்கள் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறது அவசியம் இல்லை. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது தேவையில்லை. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் போது உங்களுக்கு புரியும். தென் பார்த்திங்கன்னா பிரிசம் முன்னாடி நான் பிரிசம் டேப் வந்துருச்சு. அதாவது சீட்டுன்னு சொல்லுவோம். இது பிரிசம் மூலம் பார்த்திங்கன்னா பிரிசத்தில் தான் டார்கெட்டுன்றது பார்த்திங்கன்னா அந்த டார்கெட்டில் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன டார்கெட் இருக்குது அப்படின்றத காமிக்கும். ரவுண்டு GPR அப்படின்றது ஒரு சின்ன மினி பிரிசம் மாதிரி அது ஒன்று இருக்கும். இது மினி GPM, அதாவது மினி பிரிசம். இது மினி பிரிசத்துலேயே ஒரு மினி, இது அதோட நார்மலோட சின்னதாக இருக்கும் அது. ஸோ மினி 0, அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் இருக்குது. ஸோ JP மினின்னு இருக்குது. இது எல்லாமே இவங்களோட ப்ராடக்ட். இது 360 சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட ப்ரிசம், அந்த ப்ரிசம் இது 360 மினி. இது
ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை லைக்கா கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, 20.1 பாருங்கள், மாற்றும் போது மாறும் 0. இது யூசர் இது கண்டுக்காதீங்க. இது ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா மினி ஜிஎம்பிக்கு பார்த்தீங்கன்னா 7.5 இருக்குது. பார்த்தீங்கன்னா 34.4 இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அந்த பார்த்திங்கன்னா அந்த பிரிசத்துக்கு வந்து உள்ளுக்கு போகிற ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து அந்த பிரிசம் லென்ஸுக்கும் உள்ளுக்கு ட்ராவல் ஆகிற பிரிசம் அதோட திக்னஸ், அந்த பிரிசத்தோட கிளாஸ் இருக்கும், அந்த திக்னஸ் தான் வந்து அதோட எவ்வளோ எம்எம் இருக்குது அப்படின்றது அந்த பிரிசத்திலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து நம்ம இந்த 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 சரி இல்லைன்ட்டு இந்த பிரிசத்தை தவிர வேறு பிரிசம் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த கேட்டகரியில் இல்லாத பிரிசத்தை ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த யூசர் 1 யூசர் 2 அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த யூசர் 1 யூசர் 2ல் போய்ட்டு உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். இதில் வந்து எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஸோ இதில் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிங்க. லைக்கா கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அப்சர்வ் கான்ஸ்டன்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 மீட்டருக்கு வச்சுட்டு அந்த 5 மீட்டருக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணும்போது 5 மீட்டர் வரல அப்படின்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த இதுதான் வந்து EDM செக் பண்ணுவோம். EDM செக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறது இதுதான். இதை வந்து நீங்கள் செக் பண்ணுறது இதுதான் வந்து EDM செக் பண்ணுறது, மாற்றுறது, வேல்யூ மாற்றுறது எல்லாமே இந்த இதில் தான் EDM செட்டிங் அப்படின்றதுல தான் மாற்றணும். நீங்கள் இப்படி மாற்றும் போது தான் வந்து உங்களால் அந்த 5 mm அப்படின்ற எரர் வர்றதெல்லாம் உங்களால் தவிர்க்க முடியும். இல்லாட்டி வந்து கஷ்டம். சரி பார்த்தீங்களா, இதுதான் உங்களால் நீங்கள் எவ்வளோ வேணுமோ மாற்றிக்க முடியும். மைனஸில் ஏன் மைனஸில் போகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து மைனஸ் அதில் பட்டு இந்த மைனஸ் வேல்யூவில் இருக்குது. ப்ளஸ்னால் கொஞ்சம் அதிகமாக போகணும், மைனஸில் இருக்கும். ஸோ அந்த எல்லா வேல்யூ எல்லாமே மைனஸில் தான் இருக்கும். ஸோ இதுதான் அது EDM கான்ஸ்டன்ட்டு. ஸோ நீங்கள் செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு சைட் ஆரம்பிக்கிற முன்னாடி EDM கான்ஸ்டன்ட் செக் பண்ணிவிட்டு வேலை செய்யுங்க. அப்போ தான் வந்து எரர் இல்லாமல் பண்ண முடியும். நீங்கள் டோப்போ விட்டுருங்க. தென் பார்த்திங்கன்னா அந்த பெட் போல்ட்டு மார்க் பண்ணுறது, காலம் மார்க் பண்ணுறது, பெடஸ்டலு, தென் வந்து காலம் சார்ட்டர் மார்க் பண்ணும்போதெல்லாம் இதை செக் பண்ணிட்டு வேலை செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.